Google மேப்க்குள்ள நியூவான ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ இது மூலியமா ஹேண்ட் ஃப்ரீயா உங்களால இனிமே Google மேப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். Gemini AI ஹெல்ப் மூலியமா. ஸோ நீங்க வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பிசிக்கலி டிசேபிளா இருக்கீங்க, இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஜஸ்ட் நீங்க கமாண்ட் குடுக்கிறது மூலியமாவே உங்க Google மேப்ப வந்து உங்களால வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த டிரைவ்ல இருக்கீங்க, இல்ல டைரக்ட் காமிக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துலயும் உங்களால இத யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர எனேபிள் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா உங்களோட Google மேப்ப வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நார்மல் வெர்ஷன்ல இருந்தாலும் சரி, பீட்டா வெர்ஷன்ல இருந்தாலும் சரி, இப்ப ஸ்டேபிளா எல்லாத்தையுமே ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஃபீச்சர் எப்படி தான் வொர்க் ஆகுது? ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க Google அசிஸ்டன்ட்டோட ஹெல்ப் மூலியமா அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார்ட் டைரக்ட் குடுப்பீங்க. அந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு உங்க இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் ஆகும், என்னென்ன டைமிங் எடுத்துக்கும், இது எல்லாத்துக்குமே சொல்றதுக்கு நார்மலைஸ்டா அந்த Google மேப்ப ஆக்சஸ் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ ஸ்டார்ட் டைரக்ட்னு குடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலைஸ்டா இங்க பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் யாரு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, Googleோட அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா, இத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப அத தூக்கிட்டு அதுக்கு பதிலா Gemini AI கொண்டு வந்துட்டாங்க. இந்த Gemini AIயும் பார்த்தீங்கன்னா, இப்ப டிஃபால்ட்டா நீங்க எனேபிள் பண்ணணும். என்னதான் Googleோட பிரீமியம் யூசரா இருந்தாலும் சரி, இல்ல பீட்டா யூசரா இருந்தாலும் சரி, இந்த ஃபீச்சர டிஃபால்ட்டா நீங்க எனேபிள் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, டைரக்ட் குடுக்குறீங்கல்ல, அங்க வந்து ஸ்வைப் அப் பண்ணுங்க. ஸ்வைப் அப் பண்ண உடனே பாட்டம்ல லாஸ்ட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத வந்து ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. இப்ப ஓகே கூகுள் டிடெக்ட் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஹே கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வொயல் வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. இதுல கோ ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வித் ஹே கூகுள் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன நீங்க எனேபிள் பண்ற மாரி இருக்கும். இது எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் ஆகுது. இங்கிலீஷ்ல டிஃபால்ட்டா இருக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட பெர்மிஷன்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு டர்ன் ஆன் அப்படின்னு குடுங்க. ஸோ இந்த டர்ன் ஆன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாரி பார்த்தீங்கன்னா, பேசுற மாரி இருக்கும். அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றாங்களோ, என்னென்ன வரிகள்லாம் சொல்றாங்களோ, அத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். நான் டிஃபால்ட்டான இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறதுனால இங்கிலீஷ்லயே குடுத்துடுறேன். தமிழுமே அவைலபிளா இருக்கு. இந்தியாவோட எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸும் அண்ட் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸும், நார்த் இந்தியன் லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு, ஜஸ்ட் டர்ன் ஆன் அக்ரி அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். நல்லா ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 12 மாசத்துக்கு இந்த டேட்டா எல்லாத்தையுமே அவங்க ஸ்டோர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்க சொல்ற இந்த ஸ்பீச் ட்ரெய்னிங்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த வார்த்தைகள ஒவ்வொரு முறையும் படிக்கிற மாரி இருக்கும். லவுடரா படிங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி நார்மலைஸ்டா பேசுவீங்களோ, இங்கிலீஷ் பேசும்போது ஒரு டோன் மாறும்ல, அந்த டோன் மாறாம ஜெனரலைஸா நீங்க நார்மலா கோவமா இருக்கும்போதோ, ஸ்டேபிளா இருக்கும்போதோ, எந்தெந்த மாரி வாய்ஸ் பேசுவீங்களோ, அத முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ள ஸ்பீச் குடுங்க. ஒரு 3 விதமா குடுங்க. அந்த 3 விதத்திலயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு விதம் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலைஸா எப்பயும் பேசுறதோட மேட்ச் ஆகும். அந்த மேட்சிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த வகையான Google மேப்போட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, Gemini AI க்குள்ளேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேண்ட் ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாவே. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நீங்க பிசிக்கலி சேலஞ்ச்டு பெர்சனா இருந்தாலும் சரி, இல்ல சிங்கிள் ஹேண்ட்ல மொபைல் யூஸ் பண்றீங்களா இருந்தாலும் சரி, நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன அகைன் படிச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க Gemini AIலயும் பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ஹேண்ட் ஃப்ரீ கெஸ்சர ஹே கூகுள் ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ற மாரி இருக்கும். அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து இந்த ஃபீச்சர உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாவே யூஸ் பண்ண முடியும். கூடவே இதில ஏகப்பட்ட கீக்கான ஆப்ஷனும் இருக்கு. நீங்க சொல்ற வகையான கமாண்ட் படி பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணும். உதாரணத்துக்கு எனக்கு ஏதாவது பார்க்கிங் ஏரியா கண்டுபிடி அப்படின்னா, ஈஸியா பார்க்கிங் ஏரியா கண்டுபிடிக்கிறதாகட்டும். அண்ட் இப்ப நான் டிராவல் பண்ண போற இடத்துல பக்கத்துல எங்கேயாவது ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கா? சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கான டைமிங் இருக்கா? ஷெல்டர் இருக்கா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்க இருந்தே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கூடவே உங்க வெஹிக்கிள சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இப்ப டிஃபால்ட்டாவே எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த Gemini AI ஃபீச்சர் இல்லாமலேயே ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா, இத வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலியமாவே எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் கையே தொடாம மொபைலே ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு, அங்கருந்து வாய்ஸ் கமாண்ட் மூலியமாவே இத எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல போடுறேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ தெரியணும்னா இத ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.